ஃப்ரெண்ட்ஸ் ஹாய். ஆக்சுவலாக SHK01 முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லைக் ஒரு ஸ்டீரியோ இன்புட் வாங்கி 5.1 அப்பிங்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு. வித்தின் 1 மந்த்ஸில் நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு போர்டு ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த இமேஜ் காமிச்சிருப்பேன்ல, டிசைன் பண்ண போர்டு, அது பார்த்தீங்கன்னா 4 சேனல் தான் அவுட்புட் வந்துச்சு. மீதி 2 சேனலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம், இந்த டேக்கோட பிட் வேல்யூ கம்மி அந்த 2 சேனலுக்கானது. ஸோ அந்த ப்ராசரே நாங்கள் மாற்ற வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்தது வந்து ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி R&D பண்ணி சீக்கிரமாக கொண்டு வரணும் அப்படின்னால பெருசாக எதுவும் மாற்றலை. ஜஸ்ட்டு ப்ராசர் மட்டும் இன்னொரு ப்ராசர் மாற்றிட்டோம். ஸோ இது மாற்றும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. பழைய ப்ராசர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300க்கு வாங்க முடியும் எங்களால், அந்த ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ புது ப்ராசர் போட்டதுக்கப்புறம் இது வந்து 700 ருபீஸ், ரொம்ப குவாலிட்டி அதிகம், அதனால் ஃபங்க்ஷன்ஸும் அதிகம், அதனால் ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்கள்கிட்ட 1000க்குள்ளார இதை முடிச்சிடுவேன்னு ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணேன். பட் எனக்கு முடிச்சு கை போர்டு கிடைக்கும்போது 1500க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் 1500னா ஒரு கரெக்டான ப்ரைஸிங் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1100க்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா ஓகேன்னு நினச்சோம். ஸோ ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸுக்கு இப்போ 1100 to 1200 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது டெஸ்டிங்க்கு ஃபேப்ரிகேஷனுக்கு கொடுத்தோம். அவங்க வந்து 30 போர்ட் ஃபேப்ரிகேட் பண்ணி தந்தாங்க, PCB ஃபேப்ரிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சால்டர் பண்ணி நிறைய டிஸ்ட்ரிக்டில் டெக்னீஷியன்ஸ்கிட்ட கொடுத்தோம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 காமன் மிஸ்டேக் எல்லாருமே சொன்னாங்க. சரவுண்டு சூப்பராக இருக்குன்ட்டாங்க, சரவுண்ட் சூப்பராக எடுத்துட்டோம். பட் சென்டரில் பார்த்தீங்கன்னா கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க ஒன்று. இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் டு ரைட்லேயும் வாய்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வித்தியாசமான ஒரு அப்ரோச்சில் பண்ணணும். ஆனால் அது கஸ்டமர் கைக்கு டெக்னீஷியன் கைக்கு போகும்போது அது வேறு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் பண்ண மெத்தடு பார்த்திங்கன்னா எங்களோட சிஸ்டம் எங்களோட கரெக்டான சோர்ஸ் கொடுத்ததுக்கு கரெக்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி இருக்குது. வெளியில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் யூஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக, அதனால் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 10 days 15 டேஸ்க்கு மேலே திருப்பி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டோம், எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் ஃபைனல் பண்ணிட்டோம், ஹோல்சேலாக ஃபேப்ரிகேஷனுக்கு கொடுத்துட்டோம், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ February 5 அப்போது போர்டு வந்து எல்லா போர்டும் என் கைக்கு வந்துடும். ஸோ February 5க்கு முன்னாடி வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆர்டர் வேணும்னு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக டெஸ்டிங் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சேனலுக்கும் எவ்வளவு மெனக்கிட்டு பிரிச்சுருக்கோம். சென்டருக்கு அத்தனை வேலை பண்ணியிருக்கோம். மெயினாக ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அரெஸ்ட் பண்ணவே முடியாதுங்கிறது வந்து கான்செப்டாக இருந்துச்சு அனலாகில். பட் நாங்கள் மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட்னா கரெக்டான கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான அல்காரிதமில் உள்ளே இருக்குது, ப்ரோக்ராமில் இருக்குது, அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ அதுக்கு தான். இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், ஃபுல் ஆடியோ டெஸ்ட்டு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 பாட்டு 10 படத்தோட ஆடியோ டெஸ்ட் ஃபைல் இருக்குது. நிறைய இதுக்கு காப்பிரைட் ஆக்சுவலாக வரும், அது ஒரு மெயின் திங். ஸோ காப்பிரைட் வரதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அது மட்டும் கட் பண்ணி விட்டுரும், மற்றபடி மற்றது எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக போர்டு, பாருங்கள். போர்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த போர்டில்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்ட் இன்புட் கொடுத்துருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 LED இருக்கா, இது வந்து ஆக்சுவலாக ஸ்டீரியோ ஃப்ளாக்னு பிரிக்க முடியல. ஸோ இது 2.1 செலக்ட் பண்ணிங்கன்னா 2.1 LED எரியும், 5.1 செலக்ட் பண்ணிங்கன்னா 5.1 LED எரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 60Hz ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான மோடு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது. 60Hz வச்சிங்கன்னா சுத்தமாக சப்பே சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு படத்தில் பஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த நேரத்தில் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல் ஹை ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு சைலண்ட் ஆகிரும். ஏன்னா இது வந்து மூவி மோடுக்காக பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். 60Hz அப்படிங்கிறது. 80ங்கிறது நார்மல். இப்போது நார்மலாக மியூசிக்லாம் கேட்கும்போது 80Hz வச்சிங்கன்னா ஓகேவாக இருக்கும். இல்லை கெயின் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் வரணும். நிறைய கஸ்டமர் என்னென்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எப்படி இருக்கணும்னா, சப் எப்பயுமே வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர் போட்டிருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றா JBL இல்லை 80Hz ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இல்லை இப்போது வீட்டில் கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் அசம்பிள் பண்ணிட்டு இல்லை டெக்னீஷியன் யூஸ் பண்ணிட்டு தேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சப் ரிசல்ட் வந்திருக்கும், தேட்டரில் என்னடா சப் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க 60Hz வச்சு ஃபில்டர் பயங்கரமான ஃபில்டர் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது என்னென்னா கரெக்டாக சப்பு வரும்போது மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் வரது வந்து டால்பி டிடிஎஸ் கண்டென்ட்டு தேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறது. அந்த அளவுக்கு நம்மளும் எடுத்து கொடுக்குறதுனால தான் 60Hzங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சாம்பிள் PCB, ஒன் டே டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும்தான் இதை நான் கொடுக்குறேன். அவங்க கொடுத்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஃபைனல் PCB பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3/4 சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சின்னது பண்ணிட்டேன், இந்த 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 பேட்டர்னில் ஒரு 3/4 சைஸுக்கு சின்னது பண்ணிட்டேன்.
லைக் இப்படி இருக்கும். இதில் இந்த சைஸ் மட்டும் வச்சிங்கன்னா இப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ போதும். நான் காம்பனன்ட்ஸில் இங்கே ஸ்பேஸிங் அதிகமாக கொடுத்துருக்கேன், ஏன்னா ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங்காக. இது சாம்பிள் போர்டு, டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும் இது கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போர்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட ஒர்க்கிங் எப்படின்னு. ஒன்றும் இல்லை, இது நீங்கள் பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் 8 கொடுக்குறது என்னோடய சஜஷன். 8 கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்துட்டு இங்கே லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் இது லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் கொடுங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6 சேனல் இருக்கும். சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டரு, சப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு. இது அப்படியே எடுத்துகிட்டு கொண்டே பவர் ஆம்ப் செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க, பொட்டன்ஷியல் மீட்டர் போட்டு. அவ்வளோதான். இதில் வேணால் பேஸ் ட்ரிபிள் வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. கம்பல்சரி போடணும், ஏன்னா நாங்கள் இங்கே கொடுத்துருப்போம் பேஸ் ட்ரிபிள் அப்படின்னு. இது வந்து இல்லை, நல்லா இல்லை, அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இதை நாங்கள் எடுத்துருவோம். ஃபைனல் பிசிபி இது வராது. இந்த L1 L2 கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த போர்ட் வராது. இந்த ரிமோட் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஃப்யூச்சரில் கொண்டு வரலான்னு பார்த்தேன், இதுவும் வராது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் இன்புட், அவ்வளோதான். 6 சேனல் அவுட்புட், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு பவர் சப்ளைக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். ஃபைனல் பிசிபியோட உங்களுக்கு லே அவுட்டு காமிக்கிற எப்படி இருக்குன்னு. போர்ட் பீஸ் இந்த கைக்கு வரல. ஸோ கைக்கு வந்துருச்சுன்னா அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், எப்படி ஆர்டர் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர்லாம். ஸோ ரொம்ப பேசலை, நான் டெஸ்டிங் வீடியோ டேரெக்டாக பார்க்கணும், அதுக்கு தான் வந்திருப்பீங்க நிறைய பேர் டெஸ்டிங் வீடியோ பார்க்குறக்கு. ஸோ டெஸ்டிங் வீடியோ காமிக்கிற பாருங்கள். போர்டு கனெக்ட் பண்ணி ஆடியோ டெஸ்ட் காமிக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் இந்த மாதிரி மிட் ஸ்பீக்கரில் ஐபால் தரங்களை போட்டு செக் பண்ணி காமிக்கிறீங்க, பவர் ஆம்பில் போட்டு செக் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா பவர் ஆம்ப்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 4141, 4191, 4231, இல்லை ஃபெட்டு, இல்லை நிறைய டிரான்சிஸ்டர் டைப் ஏதோ ஒரு டைப்பில் போட்டு ரன் பண்ணுவீங்களா. ஒன்றுக்கும் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். 4231 எடுத்துட்டிங்கன்னா, சின்ன ஒரு 8 இன்ச்சு ஊஃபர் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி மந்து ஒரு மாதிரி அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அந்த சில்னஸ்ஸு எதுவுமே எல்லாமே ட்ராக் மிஸ் ஆகும். பட் அதே இது 4141 போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்குமா. ஸோ ஒன்னொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் கிடைக்குதுல்ல. ஆனால் நம்ம டெஸ்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக பண்ணணும், கரெக்டான ஒரு ரிசல்ட், கரெக்டான இன்புட், கரெக்டான அவுட்புட் எடுக்கணும். அதனால் இதில் இந்த ஐபால் தரங்க இருக்குல்ல இந்த ஊஃபரில், ஸோ அதனால் நாங்கள் ஒரு RCA ஜாக் போட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த RCAவில் வந்து இங்கே RCA ஃபீமேல் கனெக்டர் வரும். இந்த ஃபீமேல் கனெக்டர்லேருந்து ஆடியோ லைன் இது கொடுப்போம். அவுட் எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட், இதுக்கு மேலே என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்காது. அது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாக ரிசல்ட் தெரியும் யூடியூப்பில் காமிக்கும்போது. அதனால் இந்த ஸ்பீக்கரில் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கனெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் எடுத்திருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, திருப்பி சொல்கிறேன், 12 வோல்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட் வரதான் செய்யும். உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 4 டேஸ் 5 டேஸில் ஆம்ப் ரன்னிங்கில் இருக்குன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஹீட் ரொம்ப ஆகுது. ஸோ அதனால் 8 வோல்ட் கொடுக்குறது நல்லது. அதே மாதிரி RCAவில் ஒரு சிக்னல் ஒரு கிரவுண்டு வரும், அதை எடுத்துக்கொண்டு எங்கள் சிக்னலில் கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ட்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்ஸ் டு இந்த கன்வெர்ட்டர் கேபிள் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு சைடு ஆக்ஸ் வந்து இதில் லேப்டாப்பில் ப்ளக் பண்ணிடுவோம். இன்னொரு சைடு மேல் இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்ம போர்டில் கொடுத்துருவேன், லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ செட்டப் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு வச்சு டெஸ்டிங் காமிக்கிறேன். ஸோ வீடியோ பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூவி ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி கிடைக்குது. மியூசிக் ப்ளே பண்ணும்போது, பாட்டு கேட்கும்போது ஒரு சின்ன மைனஸ் இருக்குது, ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் வாய்ஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது டெக்னீஷியன் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, எந்த சோர்ஸ்லேருந்து வேணாலும் ப்ளே பண்ணலாம், என்ன வால்யூம் வேணாலும் வைக்கலாம், நோ இஷ்யூஸ். நான் அதனால் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 பாட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் யூடியூப்பில். காப்பிரைட் வரும், அதனால் கம்மியான டைமில் ப்ளே பண்ணுறேன். ஸோ எல்லாமே ப்ளே பண்ணுறேன், சரௌண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சென்டர் 3மே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சரௌண்ட் லெஃப்ட் வச்சுட்டேன் பாருங்கள். லைட்டாக ஒரு எக்கோ மாதிரி கிடைக்கும், ஏன்னா பாட்லேயே அது இருக்குது. ஸோ அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரோட அதை வச்சு காமிக்கிற பாருங்கள். நீட்டாக அந்த வாய்ஸ் மட்டும் கிடைக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நாங்கள் இதில் ரிமூவ் பண்ணிட்டோம், உங்களுக்கு கேட்கும்போதே தெரியும், கவனிச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் வச்சு காமிக்கிறேன். அதில்
நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கெயின் அதிகமாக கிடைக்கும். வாய்ஸ் லைட்டாக இன்க்ளூட் ஆகும். இன்ஸ்ட்ருமெண்ட் கவனிச்சு பாருங்க. இது சென்ட்ரு. சரவுண்ட் லெஃப்ட். இதே சீனை சென்டரில் வைக்கிறேன். அதோட வாய்ஸ் பாருங்கள். இருக்காங்க. கொஞ்சம் நான் கொடுக்குறேன். ஹலோ சார், அவர் கொஞ்சம் மென்டலி சிக்காக இருக்காரு. நடந்துக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டார் போல இருக்கு. அவர் கொஞ்சம் எங்கே இருக்காருன்னு சொன்னீங்கன்னா புண்ணியமாக போகும் சார். எஸ், ஆக்சுவலி அவர் வழி மாதிரி பெங்களூர். ಏಯ್ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವು ಹೋಗ್ತಾ ಇದೀಯಾ? ಯಾಕಪ್ಪ முதலையை பார்க்கணும்ப்பா. ஆ திருவள்ளுவர் நாடா? கிளம்பு 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 கிளம்பு. ஏய் பின்னாடி போடா. ஏய், அடுத்து ஃப்ரண்ட் லெஃப்டோடது கேளுங்க. இந்த சீனை நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த குருவி கத்துறது, அந்த பேக்ரவுண்ட் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் வராது. ஏன்னா அது சரௌண்டுக்கு போகணுன்ட்டு இருக்குது. ஸோ சரௌண்டில் மட்டும்தான் கேட்கும். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக கேட்கும். கவனிச்சு பாருங்கள்.
இப்போ இந்த சீக்வென்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வாய்ஸு, ஆம்பியன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ சரவுண்டு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டா தான் இருக்கும். வேணுங்கிற நேரம் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ படம் அப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இதில் சென்டர் வைக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஸோ சென்ட்ரல் வச்சு காமிச்சு தெரியும் பாருங்கள். ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் மாட்டியிருக்கேன். இந்த பாட்டில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டோட குவாலிட்டி கவனிச்சு பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் குவாலிட்டி. அப்படியே 2.1 மாற்றுறேன் பாருங்கள். 5.1 மாற்றுறேன். இந்த ஆம்பில் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய போர்டை. அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் டெஸ்ட் ஆம்பிளிஃபையர் தான். இதில் மாற்றி மாற்றி போர்டெலாம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், எது எஃபெக்ட் நல்லா மீட் ஆகுது அப்படின்னு பார்க்குறக்காக தான். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இது சென்டர், ரியர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் இது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு. நாங்கள் பொட்டன்ஷியோமீட்டர் ஒரு ஸ்வாப் பண்ணி பார்க்கலாங்கிறக்காக மாற்றிட்டோம், அது ஒரு தப்பு. ஸோ இது ஏற்றுனீங்கன்னா ஃப்ரண்ட் ஏறும், இது ஏற்றுனீங்கன்னா ரியர் ஏறும், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மூணையுமே ஈக்குவலாக வைக்கிறேன். ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன், சென்டர் மட்டும் ஆஃபில் இருக்கட்டும், கவனிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஆக்சுவலாக இப்போது சென்டர் மட்டும் உங்களுக்கு ஏற்றி வைக்கிறேன், வாய்ஸ் எப்படி எடுத்து கொடுக்கும் பாருங்கள். இது ரியர். திருப்பி ப்ளே பண்ணுற பாருங்க. ஃபுல்லாமே அரெஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் வால்யூம் கூட அதிகமாக வைக்கிறேன், கவனிச்சு பாருங்க.
இப்போ லெஃப்ட் ரைட்லேயே கவனித்து பார்த்துருப்பீங்க, கரெக்டாக வேணுங்கும்போது வாய்ஸ் வரும், மற்ற நேரத்தில் இருக்காது. ஸோ இப்போ சென்டர் கேட்டு பாருங்கள். சென்டர் மட்டும் அதிகப்படுத்துகிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே போயிருக்கும். ஃப்ரண்ட்டு மட்டும் வைக்கிற பாருங்கள். இந்த சீனுக்கு சரௌண்ட் மட்டும் வச்சு காமிக்கிற பாருங்கள். ஃபீல் பண்ணாத மச்சான், அந்த டேஷ்க்கும் ஒத்து புரியல. சென்டர் மட்டும் வச்சுருக்கேன். நிறுத்தேன். என்னாச்சு மச்சான்? டேஷ்னா புரியல. ஃபில் இந்த பிளாக்ஸ் பண்ணு. மச்சான் எதுக்குல பட்டுச்சுறாரு? தெரியாம சொல்லிட்டேன்டா. அவதான் இப்போ ஆளே இல்லைல்ல. அவ இப்போ என் எக்ஸ். கேட்ட கேள்விக்கு பதில். டேஷ்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வச்சு காமிக்கிறேன். Good morning. Your girlfriend. அந்த பின்னாடி அந்த பூச்சி கத்துறது மட்டும் கேட்கும், வேறு எதுவுமே வாய்ஸ் ஃபுல்லாக அரெஸ்ட். லெஃப்ட் மூமெண்ட் அது இப்போது நிறையா பேருக்கு இருந்த ஒரு பெரிய டவுட் என்னென்னா, ஸ்டீரியோ சரௌண்ட் இது ஒரு பெரிய மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ எங்கள் போர்டில் ஸ்டீரியோ சரௌண்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா கால் பண்ணி டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இதாக இருக்குது. ஏன்னா ப்ரோலாஜிக் கூட எப்படியாவது கொண்டு வந்துடலாம், ஸ்டீரியோ சரௌண்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு லைவாகவே காட்டிடுறேன் வரும் அப்படிங்கிறத. ஸோ பார்த்துக்கோங்க, கிரவுண்டு சரௌண்ட் லெஃப்ட்டை மாட்டியிருக்கேன். ஒரு டெஸ்ட் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ ரைட்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது மாட்டியிருக்கிறது வந்து லெஃப்ட் ஸ்பீக்கர், ஏன்னா சரௌண்ட் லெஃப்ட் சொன்னேன்ல. ஸோ கவனிச்சிருப்பீங்க, ரைட் அப்போ வந்து சரௌண்ட் ரைட் வந்து சரௌண்ட் ரைட்டில் சிக்னல் போயிட்டுருக்கும். ஸோ சரௌண்ட் லெஃப்ட் அமைதியாக தான் இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டீரியோ சரௌண்ட் கண்டிப்பாக வரும். போர்டோட ஆடியோ டெஸ்ட்லாம் கேட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நிறையா ஆடியோ டெஸ்ட் ஆட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் நிறையா ஃபைல்ஸே ஆட் பண்ணிட்டேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆடியோ டெஸ்ட்டை வச்சே முடிவு பண்ணிடாதீங்க போர்டோட குவாலிட்டி இதுதான் அப்படின்னு. ஏன்னா எதுவுமே வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து சும்மா மோனோ மைக்கு தான், அதுவும் இல்லாமல் ஒரு நார்மல் ஃபோன் தான். ஸோ அதனால் குவாலிட்டிலாம் அந்தளவுக்கு இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நேரில் வந்து கேட்கும்போது தான் அதோட எஃபெக்ட் தெரியும். அதாவது அந்த போர்டை வந்து நேரில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பீக்கரில் கேட்கும்போது தான் ஒரிஜினல் எஃபெக்ட் தெரியும். அது ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் என்னோடய போர்டில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 2.1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2.1 மோடு சொல்லியிருப்பேன் என் போர்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகாது. எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை பிட்டாக வேணாலும் இருக்கலாம். மேபி 10 பிட்டாக இருக்கலாம், 12 பிட்டாக இருக்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்து, பாட்டோட குவாலிட்டி பொறுத்து மாறும். ஸோ இந்த எந்த பாட்டு எங்கள் போர்டு கொடுத்தீங்கனாலும் நான் சொன்ன மாதிரி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகும்ல. பட் என்னோடய ப்ராசர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணது 24 பிட்டு. அதனால் டீகோட் ஆகும்போது வெளியில் வரும்போது 24 பிட்டாக வரும். அதனால் எந்த நீங்கள் பாட்டுக்கு கொடுத்தீங்கனாலும், ஸ்டீரியோவில் கொடுத்தீங்கனாலும் குவாலிட்டிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு என்ஹான்ஸ்டாக இருக்கும். எதுவுமே அப்மிக்ஸ் இது மாதிரிலாம் பண்ணல. ஏன்னா ஸ்டீரியோங்கிறது ஸ்டீரியோ நீட்டாக இருக்கணும், எந்த ஒரு குழப்பமும் அதில் கொண்டு வரக்கூடாது. ஸோ அதே பாட்டு தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 414 4191 இந்த மாதிரி ஐசியெல்லாம் போட்டு கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது. போட்டு பார்த்தோம், நாங்கள் எல்ஐசி போட்டு பார்த்தோம், 4231 மற்ற பவர் ஆம்ப் எல்லா செக்ஷனும் போட்டு பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 4141க்கும் 4191க்கும் ஒரு நல்ல ஒரு பவர் எடுத்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30 போர்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா சாம்பிள் போர்ட் பண்ண காரணமே அதுதான். டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணட்டும், ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி புது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கொரியர் பண்ணும்போது ஃப்ரம்மில் ஒரு அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிருப்பேன். அதே அட்ரஸ்க்கு நீங்கள் திருப்பி எனக்கு கொரியர் வச்சு விடுங்க, உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி திருப்பி உங்களுக்கு நான் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணி விட்றேன். அது ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா February 5 அப்போ போர்டு வந்து கஸ்டமருக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10 days டிலே ஆகலாம். ஏன்னா இந்த ஃபேப்ரிகேஷன் சைட் டிலே பண்ணாங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம், அவங்கக்கிட்ட சொல்லி February 5க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுறோம். போர்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1100 ருபீஸ்லேருந்து 1200 ருபீஸ்க்குள்ளே வரும். இந்த 1200 ருபீஸுக்கு மேலே போகாது, கண்டிப்பாக அஷ்யூரன்ஸ் தரேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் கம்மி பண்ணுறதுக்கு, அவ்வளோதான் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நான் 1000 கீழே கொண்டு வர அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது தப்பு தான், அது ஆக்சுவலாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராசர் சேஞ்ச் பண்ணால் தான் இந்த இஷ்யூ. ஸோ அதனால் 1200க்கு மேலே போகாது, இதுக்கு நான் அஷ்யூரன்ஸ் தரேன். ஸோ ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா February 5க்கு முன்னாடி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிடுறேன். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு 300 பீஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் 200 பேர் கன்ஃபார்மாக கேட்டவங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். மீதி 100 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 200 பேர் அதை கால் பண்ணுவாங்க, கேட்பாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 100 பேர் கண்டிப்பாக வாங்குவாங்க. அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனில் ஒரு 300 பிசிபி ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்மாக February 5க்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட்டு இல்லாட்டி ஒரு கால் பண்ணி சொல்லி வச்சுருங்க, புக் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்த உடனே உங்களுக்கு கொரியர் உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் பண்ணி விட்றேன். இதுதான் ப்ரொசீஜர். அப்புறம் பல்க் ஆர்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பல்க் ஆர்டர்ஸ் பற்றி கேட்டாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பல்காக போகிறீங்களோ அந்தளவுக்கு என்னால் ப்ரைஸ் கம்மியாக தர முடியும். ஏன்னா பல்க் ஆர்டர்ஸ் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு ப்ரைஸ் ட்ராப் இருக்கும், ஒரு ரேஷியோ. அதனால் அதே ரேஷியோ உங்களுக்கும் கம்மி பண்ணி தருவேன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பல்க் ஆர்டர்ஸ்னால் எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பேசிக்கலாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஏன்னா டெஸ்டிங் வீடியோ நிறைய ஆட் பண்ணனால தான். பாருங்கள், ஃபுல் டெஸ்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனல் பிசிபி காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன். எல்லாம் 3D ஸ்கீமேட்டிக்காக காட்டினா பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க, போர்டாக காமிங்க அப்படின்னாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Feb 5 வந்துச்சுன்னா நான் போர்டை எடுத்து இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.